அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மேலும் மிக முக்கியமான சில தகவல், சில நாய்கள் செய்யக்கூடிய நாய் வேலைகள் சரியா சந்தர்ப்பம் பார்த்து டார்கெட் பண்ணுறானுங்க. தயவு செய்து ஏமாறாதீங்க. கடைசி வரைக்கும் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். செனஹாசா கிஃப்ட்ஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பரிச்சயமான ஒரு கிஃப்ட் சென்டராக இருக்கும். இது ஆன்லைனில் வீடுகளுக்கு கொண்டு போய் கிஃப்ட் கொடுக்கறதுல இன்றைக்கு வரைக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுலையும் பெஸ்ட்டான முறையில் அவங்களுடைய சேவைகளை செஞ்சுட்டு போகிறாங்க. இன்னையிலேருந்து அன்னைக்கு வரைக்குமே அவங்களுடைய சேவை பெஸ்ட்டான சேவைஸ் தான். செனிஹாசா கிஃப்டை பற்றி வீடியோட கடைசியில் ஃபுல் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சசியா கிஃப்ட் சென்டர் என்ற கள்ளன்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த திருட்டு நாய்களை நம்பி தயவு செய்து பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. ஏன்னா இந்த சசியா கிஃப்ட் சென்டர் அப்படின்ற ஒரு டீம் என்ன செய்கிறானுங்கன்னா, சரியாக அன்னையர் தினம் வரும்போது, அப்படி இல்லையா இந்த லவ்வர்ஸ் டே வரும்போது, இல்லாட்டி ஒவ்வொரு அந்த சரியான அந்த சந்தர்ப்பங்களை பார்த்து டார்கெட் பண்ணுறானுங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கிளம்பி இருக்கிறான் யூடியூப்லையும், இந்த டிக்டாக்லையும், ஃபேஸ்புக்லையும். தயவு செய்து நம்பி ஏமாறாதீங்க. காசை போட்டதுக்கு பிறகு பொருளை கொடுக்கறதுக்கு அவ்வளவு ரகலை பண்ணுறானுங்க. கடைசியில் யூடியூப் போட போகிறேன், அது செய்ய போகிறேன், இது செய்ய போகிறேன்னு சொன்ன பிறகு கொரியரில் பிடிச்சி அனுப்பி வச்சுருக்கானுங்க. அதுவும் உடஞ்சி சுக்குநூறாகி நாசமாக போன பிறகு பார்சல்லாம் அனுப்பி வச்சுருக்காங்க. சாக்லேட் எல்லாம் கரைஞ்சி கண்ணாபினமாக சிதஞ்சி போய் வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்குது. இந்த சசியா கிஃப்ட் சென்டர் அப்படின்ற ஃபேஸ்புக்கில் இருக்கிற பேஜை ஃபாலோ பண்ணி அவனுங்கள்ட்ட யாருமே தயவு செய்து கிஃப்ட் மட்டும் வாங்கிறாதீங்க. இந்த உண்மை சம்பவத்தினுடைய கதை இதோ. அஸ்ஸலாமு அலைக்கும் சர்பான் ப்ரோ. சசியா கிஃப்ட் சென்டர் இது நான் பிப்ரவரி 14 வைஃபு கிஃப்ட் ஒன்று அனுப்பணும்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் பேஜ்லேருந்து உங்களை பார்த்தேன். ஃபேஸ்புக்கில் இருந்துச்சு உங்களோட அதில் தான் உங்களோட பேஜில் போயிட்டு பார்த்துட்டு இப்போ வாட்ஸ்அப் இருந்துச்சு, அதில் போய் உங்களுக்கு ஆர்டர் பண்ணினேன். அப்போ 10 நாளுக்கு முந்தையே நான் ஆர்டர்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி ஃபோட்டோலாம் அனுப்பினாங்க. பார்த்து ஆர்டரை செலக்ட் பண்ணி எல்லாம் முடிஞ்சு அப்புறம் காசு பே பண்ண சொன்னாங்க 4 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி நான் காசும் பே பண்ணிட்டேன். வீட்டு அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டேன். சரி சொல்லி போகிறதுக்கு 14 13 முதல் நாள் கால் எடுக்க சொன்னாங்க. நானும் அதே மாதிரி கால் எடுத்து ஆன்சர் பண்ணல. அப்புறம் மெசேஜ் பண்ணாங்க, உங்களுக்கு கிஃப்ட் ரெடி ஆகிட்டுண்டு. நான் சொன்ன ஃபோட்டோ ஒன்று அனுப்புங்க. அப்புறம் ஃபோட்டோ ஒன்று அவங்க அனுப்பலை. இல்லை ரெடி ஆகிட்டு நாங்கள் நாளைக்கு அனுப்பி வைக்கிறோம், உங்களோட சாமான் நாளைக்கு டெலிவரி ஆகும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் சரி அப்படின்ட்டு. அப்புறம் காலையிலையும் கால் எடுத்து ஆன்சர் இல்லை, அப்புறம் டே டைம்லேயும் கால் எடுத்து ஆன்சர் இல்லை. அப்புறம் மெசேஜ் பண்ணுறாங்க, இப்படி தான் சாரி லொரி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, எப்படி சரி லொரி எடுத்தப்பறம் நான் சரி நான் அனுப்பிடுறேன் கிஃப்ட்டை, எல்லோரும் கிஃப்ட்டை நான் கொண்டு போய் கொடுக்க வைக்கிறேன்னு மெசேஜ் பண்ணினாலும். அப்போ எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகிட்டு இதாக சொல்லியே. அப்புறம் நான் பெருசாக யோசிச்சு கொண்டு சரி கல்யாணம் மனசு கொஞ்சம் விளங்கிட்டு கல்யாணங்களாக தான் ஈக்குமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி சொல்லி அடுத்த நாளைக்கு மறுபடியும் கால் எடுத்து ஆன்சர் இல்லை. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, ஆன்சரும் இல்லை, மெசேஜ் பண்ண ரிப்ளையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஃபோன் வேலை செய்யுது, எங்களோட ஃபோனுக்கு ஒன்றும் ரிப்ளை ஒன்றும் இல்லை, ஆன்சரும் இல்லை, மெசேஜுக்கு ரிப்ளையும் இல்லை. அப்போ அது அவ்வளோ தான் நினச்சி கொண்டேன். இப்போ எனக்கு மட்டும் பார்த்தா இல்லை, அவங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்க்க பார்த்தா நிறைய பேருக்கு அந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்களோ. என்ன செஞ்சாக்கள் எல்லாரும் கொமெண்ட்ஸ் போட்டஸில் கொமெண்ட்ஸை இவங்க டிலீட் பண்ணுறாங்க. டிலீட் பண்ணிட்டு அவங்கள பேஜ் ப்ளாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நானும் போய்ட்டு அந்த பேஜில் போய்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணவும் இன்னொரு ஓமான் இருக்கிற சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இவனுக்கு கல்யாணம் கொண்டு. இன்னொருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அது கீழே மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு 3-4 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் வேணும் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் ஃபேஸ்புக் பேஜிலேருந்து எடுத்தது. ஏன்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிட்டு நானும் ஆர்டர் கொடுத்ததெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினேன். என்னோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாம், என்னோட 3 அக்கௌண்ட் இருக்கிறேன், HNB-ரையும் BOC-ரையும் பீப்பிள்ஸ் பேங்க்ரையும். அப்போ ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்பவும் அது பேஜில் நான் போட்டேன். அவங்களோட இதை என்னையும் சேர்த்து ப்ளாக் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ எனக்கு அந்த ஃபேஸ்புக் பேஜ் அவங்க போகலை, நான் ப்ளாக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதே மாதிரி அப்படி இவங்களுக்கு யார் ஏமாற்றினாங்களோ அந்த ஆக்கள் யார் சரி உங்களுக்கு கமெண்ட்ஸ் போட்டாலோ இதை பற்றி ஏதாவது போட்டாலோ அவங்க பேஜிலேருந்து ப்ளாக் பண்ணிடுறாங்க. அப்போ இது ஒருத்தருக்காக வேண்டியில் நிறைய பேருக்கு இதே மாதிரி நடந்துட்டிருக்கு. இப்போ நான் டவுட்டுக்கு இன்னும் 2 பேர்ட்ட நம்பரை கொடுத்து அவங்களை ஆர்டர் பண்ண சொல்லி கேட்டேன். எல்லாரும் ஆர்டரையும் இப்படி போய் சொல்லி எடுக்கிறாங்க. ஒரு நாளில் எங்கள்கிட்ட ஷொப்பிக்கிறன்றாங்க. நாங்கள் ஷொப்புக்கு பார்க்கவான்னு கேட்கவும் இல்லை, பார்க்கல செய்கிறவங்களுக்கு ஆர்டர் மட்டும் தான் கொடுக்கலும் ஆன்லைன்ன்றாங்க. கேட்டால் கொரோனாவில் பஸ் ஸ்டாண்ட் முன்னுக்கு தான் அவங்களோட லொக்கேஷன் காட்டுது. அதுவும் பொய்யான லொக்கேஷன் உண்டு. அங்கே அப்படி ஒரு ஷொப்பே இல்லை.
பொய்யான ஒரு மெப் ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க, லொக்கேஷன் ஒன்று ஈக்கிற மாதிரி. அப்போ எல்லாம் போய் இவன்கொள்கிற நான் நினைக்கிறேன் இவன்கள் சரியாக அந்த சீசன் டைம் மாதிரி தான், இந்த February 14 அந்த மாதிரி அப்படி ஏதோ சீசன் ஒன்று பிடிச்சி தான் கணம் ஆக்களை ஏமாத்துறாங்க. அதே மாதிரி ஆக்கள் கொடுத்த மாதிரி 1-2 பேர் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க, கிஃப்ட் கொடுத்த மாதிரின்னு கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது அவங்களே சில டைம் வேறு பேஜ் 2 கிரியேட் பண்ணி போட்டாங்களோன்னு தெரியாது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து கொடுத்துலன்னு தான் எல்லோரும் போடுறாங்க. ஆனால் அத்தனை பேரும் வந்து கமெண்ட்ஸ் வந்து டிலீட் பண்ணி எல்லாரையும் ப்ளாக் பண்ணி போடுறாங்க. அப்போ இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. இன்னும் மெயினாக வந்து வெளிநாட்டு உள்ள ஆக்களத்தை இவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிற இல்லையா, வெளிநாட்டு இருக்கிறனால பெருசாக எடுக்க மாட்டேன்னு சொல்லி, அதனால் வெளிநாட்டு உள்ள ஆக்களத்தை ஏமாத்துறாங்க. ஆனால் தயவு செய்து வந்து வெளிநாட்டு உள்ள ஆக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதிரி ஆர்டர் பண்ண சில வந்து பார்த்து என்கிட்ட மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் ஆயிக்கணும், இல்லாட்டி ஊர்லேயே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடையோ பார்த்து இடமோ பார்த்து அப்படி ஆர்டர் செய்யுங்க. இப்படி தெரியாத இடத்துங்களுக்கு தயவு செஞ்சு மறுபடியும் கொடுத்து இந்த மாதிரி ஏமாந்துருவானோ. என்கிட்ட ஒருத்தர் 2 பேர் இருந்தால் பரவாயில்ல. இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. இது போகிற யாரும் ஏமாந்துடப்படாது. இப்போ எனக்கு அது காசு பெரிய விஷயம் இல்லை, பெரிய அமௌண்ட் ஒன்று இல்லை, 9800 தான் நான் பே பண்ணேன். அது பெரிய அமௌண்ட் ஒன்று இல்லாட்டியும் ஆனாலும் இது நிறைய பேருக்கு இதே மாதிரி எத்தனை பேருக்கு ஏமாற்றிப்பாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆகிக்கும். அப்போ இது நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஏமாறுவாங்க. இன்னும் இதை விட்டாக்கார் இப்படி விட்டா நிறைய பேருக்கு ஏமாறுவாங்க. நான் இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ண சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நான் சொன்னேன், இப்போ நான் இதை சும்மா விட மாட்டேன், நான் யூடியூப்லேயும் போடுவேன். எங்கள்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிறாங்க, யூடியூப் சேனல் செய்கிறாக்கள், அவங்கள்ட்ட சொல்லி நான் போடுவேன். அப்படி சும்மா விட மாட்டேன்ட்டு நான் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் ஒன்று பண்ணியிருந்தேன். ஏண்டா இது தெரியும் தானே, வெளிநாட்டு உள்ளாக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க சம்பாரித்து விட்டு காசு அனுப்ப ஏதோ ஒரு பிறந்த நாளுக்கு எந்த ஒன்று கிஃப்ட் பண்ணுறது சந்தோஷம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஒன்றும் செய்யலை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுலேயும் இப்படி களவெடுக்கிற ஆக்கள் கணம் பெருக்கிறாங்க. அதனால் சர்பான் போல் இதுக்கு நான் யோசிச்சது என்ன செய்கிறேன்னு செய்ய அப்படி உங்களோட நியூஸை நான் டெய்லி பார்ப்பேன். அந்த நேரத்தில் உங்களோட ஞாபகம் வந்தது, இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் தான் சரியான ஆள் அப்படின்ட்டு. அதனால தான் உங்களுக்கு நான் உடனே நான் மெசேஜ் அனுப்பினேன். ஏன்னா இது போகிறோம் நான் இன்னும் லேட்டாக எத்தனை பேர் ஏமாற்றுவாங்கன்னு தெரியாது. தயவு செஞ்சு இது எப்படியாவது யூடியூப்பில் போட்டுருங்கோ. சர்பான் ப்ரோ உங்களை டிக்டாக்லையும் ஷேர் பண்ணி விட்ருங்கோ. இந்த டிக்டாக்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்டு உங்களுக்கு யாரும் ஆர்டர் கொடுக்காத மாதிரி பண்ணிடுங்க. ஏன்னா எங்களுக்கு செஞ்ச மாதிரி நிறைய பேருக்கு காசை கொடுத்து தனியாக ஏமாந்துருவாங்க. நம்ம வீடியோ டிக்டாக்ல போடக்கூடிய நண்பர்கள் பார்த்து இதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மள்ட்ட டிக்டாக் வந்து நான் யூஸ் பண்ணுறது இல்லை. டிக்டாக் நிப்பாட்டி 2022 அதால் தயவு செய்து யாராவது டிக்டாக்ல பாவிக்கிறவங்க இருந்தால் போட்டு விடுங்க. முக்கியமாக இந்த சசியா கிஃப்ட் சென்டர், இந்த திருட்டு நாய்களை நம்பி தயவு செய்து ஏமாறாதீங்க. இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ ஃப்ராடுகளை நம்ம தொடர்ந்துமே சொல்லியிருக்கிறோம். அதே போல் இந்த சசியா கிஃப்ட் சென்டர் மாதிரி இல்லை, செனஹாச கிஃப்ட் ஆன்லைன் உண்மையிலே பார்த்திங்கன்னா இவங்க பதிவு செய்யப்பட்ட ஒரு பிஸ்னஸ் தளம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் இவங்களை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் சகோதரிகளும் சிலர் வந்து எனக்கு சொன்னாங்க இதை பற்றி. அதுக்கப்புறமா நான் வீடியோ ஒன்று பதிவிட்டிருந்தேன். அந்த வீடியோ பதிவிட்டதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சகோதரி என்கிட்ட ஒரு தடவை வந்து சகோதரி ஒருத்தர் சொன்னாங்க, ஆனால் அதை பற்றியும் நான் வீடியோ போடலை. ஒரு தடவை எனக்கு ஒரு சிஸ்டர் ஒன்று வந்து எனக்கு மெசேஜ் போடுறாங்க இந்த மாதிரி ஆன்லைன் ஃப்ராடை பற்றி. அப்போ அவனுங்களை பற்றி நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறமா வீடியோவில் அதுக்கப்புறமா அந்த சகோதரி தான் எனக்கு சொன்னாங்க, சகோதரா இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு நான் அந்த அவங்களுடைய பர்த்டேக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரே பொடியில் நான் அந்த எப்படியாவது அனுப்பணும்னு முயற்சி பண்ணினேன். அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு வந்து இந்த கிஃப்ட் சென்டர் தான் கிடச்சிச்சு. அப்புறமா நான் இவங்களுக்கு அனுப்பினப்புறமா கடைசியில் அவங்க காசையும் எடுத்துகிட்டு 30,000 ரூபா காசையும் எடுத்துகிட்டு ஏமாற்றிட்டாங்க. அதால் வந்து எனக்கு கிஃப்ட் அம்மாவுக்கு அனுப்ப வேண்டிய சூழல், எமர்ஜென்சி, கடைசியில் அனுப்ப முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமும் நான் என்ன செஞ்சேன், பரவாயில்லன்னு இன்னொரு கிஃப்ட் சென்டரையும் தேடினேன். அதுக்கப்புறம் இந்த செனிஹாச கிஃப்ட் இந்த ஆன்லைன் பண்ணுறவங்க வந்து எனக்கு வந்து பரிச்சயமானாங்க. அவங்கள்ட்ட நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு சொன்னது இவங்களுடைய டீட்டெயில்ஸை தான். இந்த மாதிரி ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கு நீ கொண்டு போய் கொடுத்தே ஆகணும், அப்படி எனக்கு கவலையாக இருக்குதுன்னு அழுது நாங்கள் புலம்பினேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொல்லும் போதே இந்த கிஃப்ட் டெலிவரி ஓனர் இருக்கிறார் தானே, அவர் வந்து என்னோடையும் பேசியிருக்கிறாரு. உண்மையிலேயே தங்கமான ஒரு மனுஷன். உண்மையிலேயே நிறைய வந்து அவங்க வந்து அந்த கஸ்டமர்ஸை எப்படி ஹாப்பியாக வைக்கணும், கஸ்டமர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்யணும் அப்படின்றத அந்த உணர்ந்து செய்கிறாங்க. அதுதான் எனக்கு உண்மைக்குமே அவங்கள பிடிச்சது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்றத சும்மா பேருக்குண்டு இல்லாமல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி அதுக்குரிய வெப் பேஜ் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு பேஜில் இப்போ சாதாரணமாக நம்ம அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்களில் போயிட்டு சில இந்த தேமோ மற்றது அலிபாபா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுகள் இருக்கு இல்லையா, அந்த செஹன் அப்படின்னு இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன் மாதிரியே ஒவ்வொரு பிராண்ட் ஒவ்வொரு ஐட்டங்கள் ஒவ்வொன்றையும் வித்தியாசமாக எது என்னென்ன விலை என்னென்ன சைஸு அப்படி எல்லாமே கலராக எது வேணுமோ எல்லாமே பேஜ் பண்ணி அவங்களுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தனியாக பேஜும் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, வெப்சைட்டும் இருக்குது.
அப்போது இந்த சகோதரி சொன்னாங்க, எனக்கு வந்து இவங்க இந்த செனிஹாச கிஃப்ட்ஸ் அவங்க வந்து ஃப்ரீயாகவே காசே வாங்காமல் அட்ரஸை மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க, அம்மாவுடைய இலக்கத்தை கேட்டிருக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த அவங்க எதை நினச்சி கொடுக்கணும்னு நினச்சாங்களோ அது அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்குது. அதுக்கப்புறமா இந்த சகோதரி அக்கௌண்ட் நம்பரை கேட்டு இல்லை நீங்கள் செஞ்சது பெரிய உதவி, அதுக்குரிய காசை நான் போட்டுக்கிறேன்னு கேட்டு வாங்கி அப்புறமா போட்டுக்கிறாங்க அக்கௌண்ட்டுக்கு காசை. அந்த எதுவுமே எதிர்பார்க்காம இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் சரி எப்படியாவது கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அவங்க சர்ப்ரைஸ் பண்ண நினச்சது, அதை சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியதை பொருட்களை வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு கொண்டு போய் வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அதுக்கு ஒரு ஹெட்ஸ் ஆஃப். உண்மையிலே அந்த செனிஹாச கிஃப்ட் உண்மையிலே நல்லது செய்கிறவங்களை நிச்சயமாக பாராட்டணும், அதே மாதிரி வெளிக்கொண்டு வரணும், நிறைய பேருக்கு தெரியணும். அதால் தான் நான் முக்கியமாக செனிஹாச கிஃப்ட்டை பற்றி இந்த ஃப்ராடு பசங்களுக்கு மத்தியில் நல்லதாக செஞ்சுட்டு போகிறவங்கள நிச்சயமாக அவங்கள்ட்ட எடுத்து காட்டணும் அப்படின்றதால தான் இதை கொண்டு வந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், வெளிநாட்டில் இருக்கிறோம், தன்னுடைய லவ்வருக்கு, தன்னுடைய தாய் தந்தைக்கு, சகோதரிக்கு, மனைவிக்கு, குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணி ஏதாவது ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்புறதுக்கு, அவங்களுடைய பர்த்டேயை, லவர்ஸ் டேயை, திருமண நாள், அன்னையர் தினத்தை, இந்த மாதிரி ஒவ்வொரு நேரங்கள்லையும் நம்ம வந்து ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஆனால் நிறைய பேருக்கு அதை செய்கிறதுக்கான சரியான நம்பிக்கையான ஒரு தளம் இல்லை. பணத்தை கொடுத்தா ஃப்ராடு பண்ணிடுவானுங்களா, ஏமாத்திடுவானுங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த காட்சியில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேஜ் பாருங்கள், அவங்களுடைய வெப்சைட். இது வெப்சைட்டில் எல்லா கேட்டகரியிலையும் கேக் ஐட்டம் வேணுமா, பிஸ்கெட் வேணுமா, ட்ரெஸ்ஸு வேணுமா, ஃபோன் ஐட்டம், இப்போ நல்ல டெவலப்பாக மாஷாலான்னு செஞ்சுட்டு போகிறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்றதால தான். இப்போ யாராவது ஒருத்தர் கிஃப்ட் அனுப்பணும்னு நினச்சாலே நிறைய பேர் வந்து இந்த ஏமாத்துக்காரனுங்கள்ட்ட தான் போய் ஏமாறுறது. இப்போ இந்த சகோதரரும் பாருங்கள், அவருடைய ஒய்ஃபுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு, லவர்ஸ் டேக்கு ஒய்ஃபுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி இந்த திருட்டு நாய்கள் என்ன செஞ்சுருக்கானுங்க, ஏமாற்றி இருக்கிறானுங்க. தயவு செய்து இந்த மாதிரி திருடன்கள்கிட்ட இனிமேலும் ஏமாறாதீங்க. ஏமாறுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் எவ்வளவோ போஸ்ட், உங்களுக்கே தெரியும், எவ்வளவோ போஸ்ட் நான் போட்டிருக்கிறேன். போட்டால் அது கதைக்கிறோம், இது கதைக்கிறோம், இழுத்து அடிக்கிறோம், அங்கே இங்கேன்னு எத்தனையோ சில முட்டாள்கள் வந்து ஒரு விதமான கதைகள் சொல்லும். ஆனாலும் நான் அதை சலிக்காமல் தொடர்ந்தும் பேசுகிறது, போடுறதுக்கு காரணம் என்ன, எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும். இந்த மாதிரி ஏமாற்று வேலைகள் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதால தான் நான் உண்மைக்குமே ட்ரை பண்ணுறது. அது நிறைய பேருக்கு புரிந்தவர்களுக்கு புரியும், புரியாத ஜென்மங்களுக்கு புரியாது. அதே போல் மாஷா அல்லாஹ் பாருங்கள், அவங்களுடைய கிஃப்ட் டெலிவரி எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு.
செனஹச ஸ்ரீலங்கா ஆன்லைன் பிஸ்னஸ் தளம் உண்டு. ஆன்லைன்லேயே டெலிவரி பண்ணுவாங்க. எதை ஆர்டர் பண்ணினாலும். தொலைபேசி இலக்கம் இருக்குது பாருங்கள், +94 760 701 758. அதே போல் 94 77 6 37 57 31. இதில் எது வேண்டாலும் மீமோ வாட்ஸ்அப் எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே இருக்குது. அவங்களுடைய ஃபேஸ்புக் லிங்கையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கமாண்டில் லிங்க்கை அட்டாச் பண்ணி வைக்கிறேன். அந்த லிங்கை டச் பண்ணி அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் போய் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பல ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் பொருட்கள் வாங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக மாஷா அல்லா தபாரக் ரஹ்மான். நான் வந்து சில நேரங்களில் நிறைய பேரை ப்ரொமோட் பண்ண மாட்டேன், இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ண மாட்டேன். ஆனால் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் உண்மையிலே நல்லது செய்கிறவங்களை இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலமாக ப்ரொமோட் பண்ணுறதால அவங்களுக்கும் நல்லது நடக்கும். அதே மாதிரி அவங்களும் 4 பேருக்கு நல்லதுகளை செய்வாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த ஆசைகள் இருக்குது, கொஞ்சம் ஏதாவது அனுப்பணும், சர்ப்ரைஸ் பண்ணணும், தூரத்தில் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நாட்டில் இருக்கும்போது ஏதாவது பண்ணியிருப்பாங்க, சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு அந்த மாதிரி எதுவும் இல்லையே. அப்போ அந்த ஒரு ஏக்கத்தை போக காட்டணும் அப்படின்றதுக்காக, அதை போக வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன செய்வாங்க, சிலர் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஆனால் அதில் தான் நிறைய பேர் தோற்று போகிறது, இந்த போலியான ஆன்லைன் பிஸ்னஸ் தளங்களை நம்பி. அதால் இனிமேலும் அப்படியெல்லாம் ஏமாறாதீங்க. முடிந்த வரைக்கும் நல்ல இந்த மாதிரி ஆன்லைன் டெலிவரிகள்லாம் அனுப்புங்க. செனிஹாச கிஃப்ட் வந்து பெஸ்ட்டான ஒன்றுன்றதை இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்கிறேன். தெரியாத நண்பர்களுக்கும் முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.